ப்ரைஸ் எல்லாம் இருக்கிறது நல்லவ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாட்டு ஸ்டோரி ப்ரேயரில் நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு என்ன அப்படின்னா, என் மனமே மறந்து போவாரோ, இயேசு உன்னை மறந்து போவாரோ, துயரங்கள் எல்லாமே மறையச் செய்வாரே, ஆனந்த தைலத்தில் உண்மை பொழிவாரே, துயரங்கள் எல்லாமே மறையச் செய்வாரே, ஆனந்த தைலத்தை உண்மையில் பொழிவாரே, துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர் தெலும்ப செய்வாரே, என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ, வாதிப்பின் சத்தம் எல்லாம் நல்ல கேட்குமே, வத்திப்பின் பாடல் சத்தம் இன்று முதல் கேட்குமே, வாதிப்பின் சத்தம் எல்லாம் கேட்ட இடம் எல்லாமே, வத்திப்பின் பாடல் சத்தம் இன்று முதல் கேட்குமே, குறுகி போவதில்லை நீ சிறுமை அடைவதில்லை, குறுகி போவதில்லை நீ சிறுமை அடைவதில்லை, துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர் தெலும்ப செய்வாரே, என் மனமே மறந்து போவாரோ, இயேசு உன்னை மறந்து போவாரோ, என் மனமே உன்னை மறப்பாரோ, இயேசு உன்னை மறந்து போவாரோ, விசாரிக்க யாருமின்றி தள்ளுண்ட உன்னையே ஆரோக்கியம் வரம் பண்ணி ஆளுகை தருவாரே, விசாரிக்க யாருமின்றி தள்ளுண்ட உன்னையே ஆரோக்கியம் வர பண்ணி ஆளுகை தருவாரே, இடிந்த அலங்கத்தை அவர் ஆக்கிடுவார், இடிந்த அலங்கம் உன்னை அவர் அரண்மனையாக்கிடுவார், துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர் தெலும்ப செய்வாரே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த செகண்ட்லேருந்து ஓகே உங்களை அலங்கரிக்க போகிறாரு. இடிஞ்சு போன, செத்து போன, மறித்து போன காரியம் எல்லாத்தையும் உயிர் தெலும்பு செய்ய போகிறார். அது எதுவானாலும் இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், சரீரமாக இருக்கட்டும், குடும்ப சந்தோஷமாக இருக்கட்டும், நிம்மதியாக இருக்கட்டும், கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, இனி அது பாசிபிலிட்டிஸே இல்லை அப்படின்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையும், அதுக்கு எண்டு கார்டு போட்டு க்ளோஸ் பண்ண சாப்டர்ஸ் எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு, உயிர் தெலும்ப செய்ய போகிறாரு. நம்மளால் முடியலைன்னு க்ளோஸ் பண்ணி வச்ச எல்லா ஃபைலும் ஓப்பன் பண்ண போகிறாரு கர்த்தர். ஓகேயா? ஆமாம், நீங்கள் எங்கெல்லாம் என்னெல்லாம் ப்ரூவ் பண்ணோம், அவமானப்பட்டீங்களோ, என்னெல்லாம் வெக்கப்பட்டீங்களோ, என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் அவர் என்ன பண்ண போகிறாரு, சரி செய்ய போகிறாரு. வனாந்திரத்தை வயல்வெளியாக ஆக்க போகிறாருங்க. எனக்கு இன்னைக்கு 2-3 வாட்டி சொல்லிட்டாரு, வனாந்திரத்தை வயல்வெளி ஆக்க போகிறேன், வனாந்திரத்தை வயல்வெளி ஆக்க போகிறேன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். வனாந்திரமாக இருக்கிறவங்க வாழ்க்கை வயல்வெளியாக ஆக போகுதுங்க. அடுத்து ஸ்டோரியில் நம்ம எதை பார்த்தோம் அப்படின்னா, யோசேப்பு ஆக்சுவலி நைட்டு என் பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்டோரியை தான் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, யாருக்கு என்ன ஸ்டோரி சொல்கிறேன், எதோட முடிக்கன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது.
ராஜா கிட்ட போய் அந்த பானை பாத்திரக்காரர் அதெல்லாம் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ராஜா ஒரு கனவு காண்றாரு. அந்த ராஜா காண்ற கனவுக்கு யோசேப்பு வந்து மீனிங்கும் சொல்லிடுறாங்க. உடனே ராஜா என்ன பண்ணிடுறாரு, யோசேப்பை அதிபதியாக ஆக்கிறாரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இடத்துல அடிமையாக போனால், அதாவது வேலைக்காரன், இன்னும் நல்ல டீட்டெயிலாக அடிமைங்கிற வேர்டை எக்ஸ்பிளைன் பண்ணால் வேலைக்காரனை விட அடிமைங்கிறவன் இன்னும் மோசமானவன் தான். வேலைக்காரனுக்கு கூட டைமிங் உண்டு, சம்பளம் உண்டு. பட் அடிமைக்கு நோ டைம், 24/7 அவன் வேலை செஞ்சுட்டே இருக்கணும். சம்பளம்லாம் அவனுக்கு கிடையாது. அவனோட முதலாளி என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டே இருக்கணும். அப்படி அடிமையாக ஒரு நாட்டுக்கு போனவன் அதே நாட்டுக்கு அதிபதியாக ஆக்கிட்டாரு கர்த்தர். அதைத்தான் இன்றைக்கி என் பிள்ளைங்களுக்கும் சொல்லிகிட்டு இருந்தேன். அதாவது இப்போது ஒரு கிளாஸில் வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பசங்களை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டான பசங்க, கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு கிராஸ் பண்ணிக்க பசங்களை தான் நம்ம டக்குன்னு செலக்ட் பண்ணுவோம். ஏதோ ஒரு விஷயத்துக்கு, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கல்ச்சுரல்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அகாடமிக்ஸ் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, நம்ம அப்படி தான் நம்ம மைண்ட் செட். ஏன்னா அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது ஈஸி, அவனை வந்து சீக்கிரம் எதனாலும் பண்ண வச்சிடலாம், நம்ம நல்ல பேர் எடுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் நமக்கு உண்டு. ஆனால் அதே கிளாஸில் எதுக்குமே ஆகாமல் எதையுமே கண்டுக்காமல் சில ஜீவன்கள் இருக்கும். அந்த ஜீவன்களை தான் கர்த்தர் தேடி பொறுக்கி எடுத்து அவங்கள உயர்த்துவார். அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி தான் என்னையெல்லாம் உயர்த்திருக்காரு. இது வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம். கர்த்தரோட கிருபை இல்லைன்னா நான்லாம் எங்கே எப்படி இருந்திருப்பேனே தெரியாது. அதாவது என் அக்காவுக்கும் என் தம்பிக்கும் ஈஸியாக நடக்கிற விஷயம், கஷ்டமான விஷயமும் அவங்களுக்கு ஈஸியாக நடக்கும். ஈஸியான விஷயம் ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஆனால் எனக்கு சாதாரண ஒரு விஷயம் கூட பெரிய போராட்டமாக இருக்கும். வாழ்க்கையில் அப்படி தான் நடந்திருக்கு. ஆனால் சில விஷயங்கள் கர்த்தருக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நான் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு அவ்வளோ காரணம் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் ஃபேமிலியை சேர்த்து வச்சதாக இருக்கட்டும், எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு வச்சதாக இருக்கட்டும். நான் வந்து உங்ககிட்ட இந்த ஸ்டோரி நான் சொல்லலை. அதாவது என்னோடய ஃபஸ்ட்டு பேபியை நான் இழந்துட்டேன், ப்ரீ மெச்சூர் பேபி. நீ இழந்ததை ரெட்டிப்பாக தருவேன்னு சொல்லியிருக்காருல, ரெட்டிப்பாக எனக்கு 2 குழந்தைங்களையும் கொடுத்துட்டார். அதுவும் எப்படி, ஒரு பையன் பொண்ணுன்னு கொடுத்துட்டாரு. இனி குழந்தைங்க விஷயத்தில் எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு கிடையாது. ஏன்னா இதை விட பெஸ்ட்டாக கொடுக்கவே முடியாது. பையன் பொண்ணு பெஸ்ட்டாக கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் இப்போ கூட அப்பப்போ நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அடுத்து நான் ஒரு வீடியோ போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா டெஸ்டிமோனியல்ஸ் சொல்லி ஒரு வீடியோ போட போகிறேன். பைபிள் டெஸ்ட் போயிட்டுருக்கு, இப்போ அடுத்த டெஸ்டிமோனியல்ஸ் போட போகிறேன். அதாவது நம்ம நடக்கிற அற்புதத்தெல்லாம் அப்பப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு மறந்துடுறோம். அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும், அதை மற்றவங்க கேட்கணும். விசுவாசத்தில் வளர்கிறவங்க, அதாவது நம்ம வந்து ஒரு ஏபிசிடி படிக்கிறவங்க நம்மளோட சாட்சியெல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதே மாதிரி என்னை விட கொஞ்சம் சீனியர்ஸ்லாம் நீங்கள் உங்களோட சாட்சியை சொல்லும்போது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்னவாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நம்ம கர்த்தர் என்னெல்லாம் செஞ்சுருக்காரு பாருங்கள், அவர் நாம மகிமைப்படுறதுக்கு தான் இவ்வளவுமே. ஸோ அடுத்து நான் டெஸ்டிமோனியல்ஸ் போட போகிறேன். அதில் என் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு அதிசயத்தையும் ஒவ்வொரு நாள் சொல்ல தான் போகிறேன். ஃப்ரம் A to Z அவர் இந்த செகண்ட் வரை பண்ண எல்லா அற்புதத்துக்கும் நன்றி. ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அதுக்குன்னு தனியாக வீடியோ போட்டு தேங்க்ஸ் சொல்ல போகிறேன். இப்போ ப்ரேயர். ஓகேயா? ஸ்டோரி சொல்லி முடிச்சேன் ஆக்சுவலி. ஆமாம்மா, யோசேப்பு மோதம் கொடுத்து இது பண்ணிட்டாரா? சாரி, ஸ்டோரி பாதிலே நிற்கி. அதுக்கப்புறமா அந்த 7 வருஷம் வந்துச்சு. விளைச்சல் நல்ல 7 வருஷம் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி அவன் கிரெயின்ஸ்லாம் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டான். அடுத்த 7 வருஷம் வருது, பயங்கரமான பஞ்சம். பட் எகிப்து நாட்டில் வந்து பஞ்சம் இல்லை. ஏன்னா இவர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால சுற்றி உள்ள தேசத்துலலாம் பயங்கரமாக பஞ்சம் தலை விரித்து ஆடுதுங்கும்போது யாக்கோபு என்ன சொல்கிறாரு, நம்ம இப்படி பசியில் கடந்து சாகணுமா? எகிப்து நாட்டில் வந்து கிரெயின்ஸ்லாம் இருக்குது, தானியம்லாம் இருக்குது, சாப்பாட்டுக்கு அரிசி என்னெல்லாம் வேணுமோ போய் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட 10 பசங்களையும் அனுப்பி விட்றான். பெஞ்சமினை அனுப்பலை. அந்த 10 பசங்களும் போகிறாங்க. போனதுமே யோசேப்புக்கு தெரிஞ்சிருச்சு இது நம்மளோட அண்ணன் தான். வந்ததும் அந்த 10 பசங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு கேளுங்க. வந்ததும் நல்ல காலில் விழுந்து ஒரு வணக்கம் தான் வைக்காங்க.
அப்போ யோசேப்புக்கு அந்த கனவு நினைவுக்கு வருது. அரிக்கட்டு அந்த 10 கட்டு தன்னை வழங்குச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஆனாலும் யோசேப்பு தான் தன்னோட சகோதரர்களை ஐடென்டிஃபை பண்ணானே தவிர அந்த சகோதரர்களுக்கு இது யோசேப்புன்னு தெரியல. ஏன்னா அவனோட ட்ரெஸ்ஸிங்கு, அவனோட ஹேர் ஸ்டைலு, மேக்கப்பு எல்லாம் பயங்கரமாக அந்த எகிப்து நாட்டுக்கார மாதிரியே ஆக்கிட்டாங்க. அவனோட பேரை கூட வேறு ஏதோ பேர் வச்சுருந்தாங்க. அதை நான் நாளைக்கு பார்த்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட். பேரை கூட மாற்றிடுவார் அவர் பார்வோன். சரி, இதுக்கப்புறமா என்ன ஆச்சுங்கிறது நாளைக்கு ஸ்டோரியில் பார்க்கலாம். ப்ரேயர். அன்பின் பிதாவே, தகப்பனே, ஜீவனுள்ள தேவனே, உண்மையான தேவனே, கிருபையுள்ள தேவனே, இரக்கமுள்ள தேவனே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் அப்பா. 1000 10,000 crore இல்லை, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச அற்புதத்துக்காக, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் இப்படி வாழணுங்கிறதுக்காக உங்களோட உயிரை நீங்கள் கொடுத்துருக்கீங்க கர்த்தாவே. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. தேவாவே, அதாவது உலகத்தில் வேறு எதையுமே இழக்க முடியாத ஒன்று தன்னோட பையனை நீங்கள் இழந்து எங்களை நீங்கள் மீட்டிருக்கீங்க கர்த்தாவே. இதை விட அன்பு வேறு யாரால் காட்ட முடியும்? நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி நன்றி நன்றி. இன்றைக்கி ஃபுல்லாக தேங்க்ஸ் கிவிங் தான். இன்றைக்கி ப்ரேயரே உங்களுக்கு தான். தேங்க்யூ 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 ஜீசஸ், தேங்க்யூ. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி. வாழ்க்கையில் இந்த செகண்ட் வர செஞ்ச அற்புதத்துக்காகவும் நன்றி. இனி செய்ய போகிற அற்புதத்துக்காக நன்றி. எதுவுமே செய்யலைனாலும் நீங்கள் எங்களுக்காக வந்து எங்களை பிசாசுக்கிட்டேருந்து மீட்டிருக்கீங்களே, அதுவே பெரிய கோடான கோடி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. கர்த்தாவே, நாங்கள் எங்ககிட்ட பிடிக்காத விஷயங்கள் என்னென்ன இருக்கோ, அதாவது உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் எங்ககிட்ட என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் இயேசு நாமத்தில் எடுத்து போடுறப்பா. எங்களோட ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு மூமெண்ட்டும் நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நடந்துக்கணும்ப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்கள் முகம் சுளிக்கிற அளவுக்கு, உங்கள் மனம் வருந்தும் அளவுக்கு நாங்கள் எதுவும் நடக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதப்பா. இந்த பொல்லாத உலகத்தில் எங்களை விட்டுட்டீங்க நீங்கள். கர்த்தாவே, எங்களை இரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கப்பா. பிசாசு ஒவ்வொரு செகண்டும் எங்களுக்கு எங்களை என்ன பண்ண எங்களுக்கு கூலி பறிச்சுக்கிட்டே இருக்கான் ஒவ்வொரு செகண்டும். கர்த்தாவே, நீங்கள் எங்களை காப்பாற்றுங்கப்பா, காப்பாற்றுங்க. நீரே ரட்சகர், நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலையப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். அவங்க வாழ்க்கையில் செஞ்ச அற்புதத்துக்காகவும் நன்றி அப்பா, நன்றி நன்றி. ஸ்தோத்திரம். இனி செய்யக்கூடிய அதிசயங்களுக்காகவும் நன்றி. ஒவ்வொரு மெம்பர்ஸையும், ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பா. துதியும் கடமும் மகிமை என்றைக்கு உமக்கே செலுத்துகிறோம். ஆமென்.